வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. திடீர்னு தமிழக அரசியல் களத்தில் சில பேச்சுக்கள். தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணிக்கு போகுது. காங்கிரசினுடைய முக்கிய நபர்களில் ஒருவர் தாவேக தலைவரை சந்தித்து விட்டார் அப்படின்லாம் பேச்சுக்கள் வந்தப்போ, அப்படிலாம் சந்திப்பு நடக்கலை அப்படின்னு திரு நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார் அந்த மாதிரி வர்ற தகவலாக வதந்தி அப்படின்ற செய்திகளை பதிவு செய்தார். காங்கிரஸ் தமிழக தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சில செய்திகளை பதிவிட்டார். ஆனால் தொடர்ந்து அரசியல் அரங்கத்தில் காங்கிரஸை மட்டும் தாவேகா விமர்சிக்கிறது இல்லையே, திமுக விமர்சிக்குது, வாரிசு அரசியல் சொல்லுது, காங்கிரஸை விமர்சிக்கிறது இல்லையே அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த கரூர் நெரிசல் மரணத்திற்கு பிறகாக ராகுல் காந்தி விஜயிடமே நேரடியாக பேசினார் அப்படின்ற தகவல்களையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வைத்து கூட்டணிக்கான நகர்வுகளா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுறப்போ, கை நம்மோடு தான் இருக்கும் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பேசினது குறிப்பிடத்தக்கது. திடீர்னு வந்த பீகார் தேர்தல் முடிவு காங்கிரஸோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ தாவேகாவும் அதை சிந்திக்கிறதா? இந்த பீகார் தேர்தல் முடிவு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு இப்படி பேசிட்டு இருந்த செய்திகள், இந்த முயற்சி, இந்த வாய்ப்பு இதெல்லாம் இல்லையா அப்படின்ற கேள்விகளையும் ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வாய்ப்பை முடிவுக்கு கொண்டு வந்ததா பீகார் முடிவுகள்? விரிவாக வாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு இதாயத்துல்லா, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தாவேகாவுடைய கூட்டணி கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கிலிருந்து திரு முஸ்தபா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஜுபேர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு இதாயத்துல்லாட்ட. இதாயத்துல்லா, புதிய கூட்டணி உருவாகுது போலயே? தந்தி தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு சொல்வது, எந்த நிலையிலும் 2026 தேர்தலிலே காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கட்சி இருக்கும். இது எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக உங்களுக்கு தெரியும், பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த நேரத்திலே பாஜக சிலரை கைக்குள் வைத்துக்கொண்டு, ஏன் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக கூட இப்படி தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி இன்னும் சொல்லப்போனால் பீகார் தேர்தலிலே தேஜஸ்வி யாதவ் எந்த அளவுக்கு தோல்வியை சந்தித்தாரோ அதே அளவுக்கு தோல்வியை காங்கிரஸ் சந்தித்து இருக்கும்போது, காங்கிரஸ் தோல்வி தேஜஸ்வி யாதவையும் கெடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி காங்கிரஸை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த வேண்டுமோ அன்று பல ஊடகங்கள், நம்ம ஊடகங்களில் பல ஊடகங்களில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு வேலையை செய்தார்கள். அதிலே அதாவது பீகாரை மட்டும் குறிப்பிட பிரவீன் சக்கரவர்த்தி வந்தாரு, விஜயை பார்த்தார் அப்படின்னு அரசியல் அரங்கத்தில் பேசு பொருளா இருக்கு. நம்ம அதை விவாதத்துக்கு எடுக்கல. ஆனா அந்த மறுப்பு வந்திருக்கே, அது உண்மையா அப்படின்னு தான் கேட்குறேன். நீங்க சொல்லி போட்டு விவாதத்துக்கு எடுக்கலைங்கிற. இப்போ நான் சொல்றேன், திரு விஜய் அவர்களை யாரும் சந்திக்கலாம், நான் கூட சந்திக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு விமான நிலையத்தில் எப்படி திமுக அதிமுக தலைவர்கள் சந்திக்கிறார்களோ, எப்படி திமுக சார் அப்படி விஜய் சந்திக்க முடியாது சார். அவர் சார்ட்டர் ஃபிளைட்ல போறாரு, சாதா விமானத்தில் வந்து வெயிட் பண்ணியா போறாரு. நீங்க சொல்றத பார்த்தா விஜய் மக்களும் சந்திக்க முடியாது, தலைவர்களே சந்திக்க முடியாது, மக்கள் இல்ல விமான நிலையத்தில் 2 தலைவர்கள் சந்திக்கிறது வேற சார். விமான நிலையத்திலிருந்து தான் சார் தனி விமானமும் போகுது, அதுக்கு உள்ளதான் சார் போக முடியும் சார். முக்கிய விருந்தினர்கள் வரும்போது அவங்களுக்குன்னு விமான நிலையம் வழியா தனியா அவங்களுக்கு வழி இருக்கு சார். தனி விமானமா இருந்தாலும் போகலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்வது ரொம்ப தெளிவா சொல்றது, பல பேர் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் மீது இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில ஊடகங்களில் கூட தொடர்ந்து தேஜஸ்வியை பாராட்டுவது காங்கிரஸையும் ராகுலையும் இழிவுபடுத்துவது என்று ஒரு நிலையை எடுத்தார்கள். அப்ப அதோடு மட்டுமல்லாமல் தாவேகாவோடு காங்கிரஸ் நெருங்குகிறது என்றெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை சொன்னார்கள். எந்த சூழ்நிலையும் இப்ப சொல்றேன், இன்றைய முதல் மந்திரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி காங்கிரஸிலே உயர் பொறுப்பில் இருக்கிற வரை எந்த சூழ்நிலையிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. அது தாவேகாவாக இருக்கலாம், வேறு எந்த கட்சியாக இருக்கலாம். இன்றைக்கு 2 பேருக்கு எடுக்கக்கூடிய புரிதல் இருக்கு இல்லையா, நட்பு, சகோதரத்துவம், இவை அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது திமுகவோடு நாங்கள் கூடுதல் இடம் கேட்பதோ அல்லது அமைச்சர் இடம் கேட்பதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் செய்வது. ஆனால் அதை யார் இது கலப்புறா? அதை சரி, இது அப்படி இல்லைன்னா யார் கலப்புறா? நாங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கோம் திமுகவோட அப்படின்றதெல்லாம்
சொல்றீங்க நாங்க கூட்டணி எல்லாம் பத்திலாம் பேசுவோம், கூட்டணி ஆட்சியெல்லாம் கேட்போம், ஆனா எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை நாங்க பேசிக்கணும். அப்ப இது யார் கிளப்புறான்னு கேட்க. இந்த கிளப்புறவங்களை பத்தி சொல்லிட்டேன். இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு ஆசை, ஒரு சிங்கம் 4 மாட்டை அடிக்க நினைச்சு ஒரே நேரத்தில் அடிக்க முடியாது, 4 நரியை கூட அடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யும், ஒவ்வொரு நரியா பிரிச்சு விடும். இன்னைக்கு எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் அல்லது இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்றைக்கு பாஜக RSS என்ன செய்துன்னு சொன்னா, இந்த மாதிரி பாஜக RSS என்ற சிங்கம் சிங்கமா அசிங்கமா என்பது தமிழ்நாட்டில் காலம் தான் சொல்லணும். இதுவரையும் அசிங்கமா தான் நடந்திருக்கு. இதுவரையும் 4 இடங்கள் கூட அதிமுகவோட தயவுல தான் வந்துச்சே ஒழிய, ஏற்கனவே திமுக தயவுல 4 இடங்களை வந்து எம்எல்ஏ இடங்கள் யாரு கிடைச்சு, பாஜக கிடைச்சு. அதனால அது சிங்கமா அசிங்கமா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்படி இன்னைக்கு ஐக்கியமாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை எப்படியாவது சரித்து விடலாம் என்ற அடிப்படையில், பிளவுபடுத்தி விடலாம் என்ற அடிப்படையில் சில கட்சிகள், அதற்கு சிலவர் துணை போகிறார்கள். அவர்களுக்கும் நான் சொல்வேன், அவர்கள் திமுக ஆதரவாக உள்ள இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களா இருக்கலாம், நெறியாளர்கள் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சொல்வேன், இந்த கூட்டணி என்பது இன்றைக்கு நிச்சயமான கூட்டணி, லட்சியமான கூட்டணி, இதுல எந்த மாற்றும் கிடையாது. இப்ப சொல்றேன், மீண்டும் சொல்றேன், தாவேகாவோடையோ திரு விஜயோட காங்கிரஸ் இந்த 2026 கூட்டணி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. முடிச்சிங்க. ஓகே, நான் திரு அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி நிகழ்ச்சிக்கு வரவேற்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடக்கல, ராகுல் சார்பா யாரும் விஜய சந்திக்கல அப்படின்னு 2 தரப்புலையும் மறுப்பு தெரிவிக்கப்படுது. ஆனா அரசியல் ரங்கத்தில் அதுவும் ஓடிட்டு இருக்கு. ஆனா நெருப்பு இல்லாம புகையாதே அப்படின்ற கேள்வி வருது இங்க. அனைவருக்கும் வணக்கம். முஸ்தாபா அவர்கள் சொன்னது, இதயத்துல்லா அவர்கள் சொன்னதுல ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு வரேன். அதிமுக தயவில் 4 சீட்டு வாங்கிய வந்ததுன்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில இருந்து திமுக தயவில் இல்லாமல் 1 சீட்டு வின் பண்ணிடுமா? அது அசம்பிளியை விடுங்க, இல்ல இது பார்லிமெண்டா இருக்கட்டும், 2த்துலயுமே திமுக தயவு இல்லாமல் காங்கிரஸ் இங்க 1 சீட்டு வின் பண்ணுமா? 4.5% 5% ஓட் ஷேர் இருக்கக்கூடிய பார்ட்டி, அவ்வளவுதான் காங்கிரஸ்னுடைய பொசிஷன். என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, திமுகவுக்கு மிக நன்றாக தெரியும் காங்கிரஸ் இல்லாமல் அவர்களாலையும் வெற்றி பெற முடியாது. ஆனா காங்கிரஸுக்கு திமுக இல்லைன்னா 1 சீட்டு கூட கிடையாது. அதுவும் ஒரு நிதர்சனமான உண்மை. 2 பேரும் ஒன்றாக சேரும் பட்சத்தில் ஒண்டிதான் அந்த கூட்டணி. ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு சாதுரியத்தை நாம் மெச்சிதான் ஆக வேண்டும். 2017 இருந்து இந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சுட்டு இருக்காரு. அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. அந்த கூட்டணி உடையாமல் தான் இருக்கு. எத்தனை சோதனைகள் வந்தாலும் உடையாமல் தான் இருக்கு. ஸோ கம்மிங் டு திஸ் பாயிண்ட் ஆஃப் விஜயோட கூட்டணிக்கு போவார்களா அப்படின்னா, இதயத்துல்லா மறுக்கலாம். இது வந்து அரசியல்ல கூட்டணிக்கு பேரங்களோ டிஸ்கஷன்ஸோ, இது சீரியஸ் கூட்டணியாக பேசப்படுகிறதோ இல்லையோ, பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா இல்லையான்னா என்னால சொல்ல முடியும். ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. கேரளா காங்கிரஸ்ல இருந்து ஏற்கனவே 2 முறை கடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள 2 முறை விஜயோட சந்திப்பு நடந்து விட்டது. இது விஜய் தரப்பு இல்லைன்னு சொல்லலாம், இதயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் தரப்பும் இல்லைன்னு சொல்லலாம். அது பிற்பாடு அதனால நான் கூட்டணி உருவாகிவிடும், உருவாகியாச்சு, அவர்கள் தான் போக போறாங்க, இந்த இடத்துக்கே நான் வரல. ஓகே, ஆனால் சந்தித்தார்களா என்றால் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஓகே, அது ஒண்ணு. இந்த ஒரு முயற்சி நடந்ததா இல்லையா என்றால் நடந்தது என்பதுதான் மிக நிதர்சனமான உண்மை. அதையும் யாரும் மறுக்கவும் முடியாது. சோ நான் ஒரு அரசியல் ஆய்வாளனாக பார்க்கும்போது, இந்த முயற்சியை எதுக்காக ஒரு விஜய் தரப்போ காங்கிரஸ் தரப்போ எடுக்கணும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. விஜய் தரப்புல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் திமுகவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குவார். சென்னை போன்ற இடத்துல, அதாவது சென்னை ஒரு திமுகனுடைய கோட்டை, பாஸ்டியன். அதை எம்ஜிஆர் ஆலையும் பிரீச் பண்ண முடியல, ஜெயலலிதானாலையும் அதை பிரீச் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் இந்த இதுல இருந்து வந்த பிற்பாடு நமக்கு நெய்வேலி இருந்து தண்ணீர் எல்லாம் கொண்டு கொடுத்த பிற்பாடு அந்த தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா அதிமுகவினால் சென்னையில் மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த, சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனையை சால்வ் பண்ண போது கூட அவர்களால் வெற்றி பெற முடியல. அந்த அளவுக்கு திமுகவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அதை விஜய் கட்சி 15 முதல் 20% ஓட்டுகளை
ப்ரோ திமுக ஓட்டுகளை எடுக்கிறார். இது ஒப்பீனியன் போல் தாங்க, ஒப்பீனியன் தான், சர்வே தான். இது வந்து எலெக்ஷன் கிடையாது. அதனால உடனே இது வந்து யார் வேணா சர்வே பண்ணலாம், யாரை கேட்டாங்க, இந்த இதெல்லாம் விட்டுருவோம். எப்போதுமே இது வந்து ஒரு அனாலிசிஸ் என்பது அப்படிதான் பார்க்க முடியும். காங்கிரஸ்னுடைய பாஸ்டியன் தமிழ்நாட்டுல காங்கிரஸ்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவு ஒரு இதுவா இருக்காங்கன்னா, செல்வாக்கோட இருக்காங்கன்னா, அது கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் விஜயினுடைய ஒரு தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தை மீதி எல்லா இடத்துலயும் எடுத்தீங்கன்னா, கேரள தேர்தலுக்காக இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் ஒரு வகையில அங்கதான் நான் வரேன், இதை சொல்லிட்டு வரேன். சோ காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய நெருக்கடியை விஜய் கொடுக்கக்கூடிய இடம் என்று பார்த்தால் அந்த கோஸ்டல் பெல்ட் ஆஃப் தமிழ்நாடு. அங்கதான் காங்கிரஸ்னுடைய பவர் இருக்கு. காரைக்கால்ல இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இருக்கிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை திமுக கூட்டணி ஏற்படுத்துவார். காங்கிரஸுக்கு அந்த 4 முதல் 5% வாக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பாதி வாக்கு எடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் பிகம்ஸ் irrelevant in தமிழ்நாடு. அதுதான் நிதர்சனமான உண்மை. சோ காங்கிரஸுக்கு ஒரு தேவை இருக்கு. அவர்கள் வந்து இப்ப விஜயோட கூட்டணி இருந்தால் அவங்களுடைய ஓட் பேஸ தக்க வச்சுக்கலாம் என்ற தேவை இருக்கு. அதை விட மிகப்பெரிய தேவை உங்களுக்கு புதுச்சேரி மற்றும் கேரளா. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன செட்டில் ஆயிடுச்சுன்னா, சவுத் இந்தியா பார்ட்டி, அதாவது தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் கேரளால அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல வலுவான இருக்கக்கூடிய பார்ட்டின்னு பார்த்தா இந்த 3 மாநிலங்கள். அப்கோர்ஸ் இமாச்சல் இருக்காங்க, மற்ற 2-3 இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஒரு பிரதானமாக பார்க்க போனால் இந்த 3 மாநிலங்கள் சவுத் இந்தியால, தென் இந்தியால. கேரளால 10 ஆண்டுகளா ஆட்சியில இல்ல, அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கு. 10 ஆண்டுகளாக யூடிஎஃப் வெற்றி பெறவில்லை. சோ கேரளாவிலும் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த எலெக்ஷன்ல 2026ல கேரளாலையும் வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் இரு ஸ்டேட் கட்சியாகவோ 3 ஸ்டேட் கட்சியாகவோ சுருங்கி விடுவார்கள். அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. ஹிமாச்சல்லையோ இல்லைன்னா வந்து கர்நாடகாவிலோ நடக்கக்கூடிய எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியினுடைய நிலைமையிலிருந்து ஒரு ஸ்டேட் கம்யூனிஸ்ட் மாதிரி ஆகி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, டேஞ்சர் உண்டு. ஐம் நாட் சேயிங் அப்படிதான் நடக்கும் ஒரு டேஞ்சர். அதனால அந்த வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. கேரளா தேர்தலுக்காக ஒரு கூட்டணி மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. புதுச்சேரி அண்ட் கேரளா தேர்தலுக்காகவும் தமிழ்நாட்டுல ரெலவன்ஸுக்காகவும் ஒரு மாற்றம் ஏற்பட ஒரு வாய்ப்பு உள்ளது. நான் ஒரு தேர்தல் வகுப்பாளராக ஒண்டிதான் பார்க்கிறேன். சிறிய குறுக்கீடு தான். நான் சொல்வதற்கு முன்னே அவரே பதில் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் இல்லாமல் திமுக இல்லை, திமுக இல்லாமல் காங்கிரஸ் இல்லைங்கிற 2014 தேர்தலில் வந்து நடந்ததே அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் தனியாக போட்டிட்டு 1989 நான் கூட நின்ற நேரத்தில் ஏறத்தாழ 26 இடங்களை எடுத்தது, 22% தனியா. நான் சொல்றது காங்கிரஸ் தனியா. அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் திமுக இந்தியா கூட்டணி நாங்க இங்க இருக்கோம். அவங்களுக்கு எங்க பலம் என்ன, திமுக பலம் எங்களுக்கு என்னன்னு தெரியும். எங்களுக்கு இடையில எந்த யாரையும் ஏற்படுத்தி விட முடியாது. ஓகே, நான் திரு முஸ்தபாட்ட மறைமுக பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்திகள், அதை பீகார் தேர்தல் முடிவுகள் தள்ளி போட்டிருக்கு, ஒத்தி போட்டிருக்கு, நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்றதே மறுப்பீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து தமிழக அரசியல் களத்தில் திமுக கூட காங்கிரஸ் இருந்தாலும் அவர் சொல்கிற மாதிரி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இல்லாமல் நாங்கள் வந்து களத்தில் நிற்போம்னு சொல்லக்கூடிய தைரியமும் திராணியும் திமுகக்கு இல்லைன்றதான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வின்னிங் கூட்டணியில் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இருக்கிறாங்க, அதனால் வரமாட்டாங்க அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய ஆபத்து. இந்த கால சூழல் அது வந்து எடுபடுமா, டிசம்பர் வரைக்கும் எடுபடுமா, அதான் கேட்குறேன். விஜய் வருகைக்கு முன், விஜய் வருகைக்கு பின். இப்போதான் நீங்கள் வந்து கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்க கூடயே வந்து பயணிச்சாலும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் இருந்தவங்க. அந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பவனி வந்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை தந்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். அப்படி இருக்கும்போது காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக ஆட்சியில் வந்திருக்கு. அவங்க இவ்வளவு நாள் கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய விஜய் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கண்டிப்பாக அவங்க ஒரு நிலைக்கு வரணும் என்ற ஒரு முடிவில் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நினைப்பு இருக்குதோ என்ற சந்தேகங்கள். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய கூட்டங்கள், நீங்கள் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேரளா பொறுப்பாளர் வேணுகோபால் அவர்கள் பேசுவது, அவங்க குழு பேசுவது,
விஜய் அவர்களை எதிர்த்து பேசாம இருப்ப நீங்க கேட்டீங்க ஏன் வந்து திமுகவை மன்னராட்சி சொல்லக்கூடியவர்கள் ஏன் காங்கிரஸ் வந்து மன்னராட்சி காங்கிரஸ் மன்னராட்சின்னு சொல்ல முடியாது சார். காங்கிரஸ் ஏன் மன்னராட்சின்னு சொல்ல முடியாதுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன்னராட்சி அங்க அது குடும்ப ஆட்சின்னு நீங்க சொல்லுங்க. குடும்ப ஆட்சி காங்கிரஸ் திமுகவை வாரிசு அரசியல் சொல்லலாம், மன்னராட்சின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ப நிதி கூட கலெக்டர் சீட்டு கொடுப்பாரு. ஓகே. ஆனா காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் பிரதமர் ஆகலாம், நரசிம்மராவ் பிரதமர் ஆகலாம். நீங்க ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து அந்த தலைமையில இருக்கலாம். திமுக இருக்குமா? திமுக வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகன் தலைவர் ஆக முடியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின். இதுதான் சார் பொதுச் செயலாளர். காங்கிரஸ் இப்போ ஒரு நிமிஷம், கார்கே தலைவர் சரி, ஆனா ராகுல் பல முடிவுகள் எடுக்கிறார்ல, என்ன அடிப்படையில் எடுக்கிறார்? அதுதான் ஜனநாயகம். அங்கதான் வந்து இது பொறுப்ப ஒருத்தர் இன்னொரு சரி திமுக மன்மோகன் சிங் இல்ல மன்மோகன் சிங் பிரதமர் யார் முடிவுகளை எடுத்தார்? திமுகவுக்கு ஸ்டாலின் தலைவர் துரைமுருகன் முடிவு எடுக்க முடியுமா? பொன்முடி முடிவு எடுக்க முடியுமா? ராசா முடிவு எடுக்க முடியும்? காங்கிரஸ் தான் முடியும். நீங்க ஏன் காங்கிரஸ் விமர்சிக்கலாம் சொல்றீங்களா? அங்க தவறு இருந்தா தான் விமர்சிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நீங்க திமுகவுக்கும் காங்கிரஸையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்ப காங்கிரஸ் தாவேக விரும்புது இல்ல சார். தாவேகாவை வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைய கால சூழல் வரைக்கும் எல்லாரும் விரும்புறாங்க. கொடி பறக்குதுன்னு பேசினவங்க இருக்கிறாங்க. எங்க கூட்டணியில வரணும், திமுகவை விழுத்தணும் என்றால் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் சொன்னவங்க இருக்கிறாங்க. விருதுநகர் எம்பி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்க ஆட்சியில் பங்கு கேட்போம், கூட சீட்டுகளை கூட கேட்போம். நீங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்ததா ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் விஷயம் இல்லாமல் வெளியில வர பெரிய பெரிய முக்கியமான பத்திரிகைகள்லாம் ஹெட்லைன்ஸ் வருது, தந்தி போன்ற பத்திரிகைகள்லாம் வருதுன்னு சொன்னா அப்ப என்ன காரணம்? அப்படி இது இல்லாம வரதுக்கான வாய்ப்பு இல்லை சார். முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அப்படி இல்லைன்னு மறுத்தாலும் கடைசியில எங்க வந்து நிக்கிறான்னு கேட்டீங்கன்னா முடிவு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மேல இருந்தா முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற இதாயத்துல சொல்லலாம். நாங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மேல ரைடு நடக்கும் சார், கீழே கூட்டணி முடிவாகும். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே காங்கிரஸ் கூட்டணியை முடிவு செய்யும். அந்த காலம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணி முடிவாகவில்லை. காங்கிரஸ் இல்ல சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு 10 எம்பிக்கள் இருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக. திமுக பிரதான காரணம். அப்படி ஒரு கம்ஃபர்ட் பொசிஷன் இருக்கிறப்போ அதை விட்டுட்டு கம்ஃபர்ட் பொசிஷன் இல்ல சார். சார் காங்கிரஸ் 63 சீட் 63 சீட் வாங்குனாங்க. எவ்வளவு எம்பிக்கள் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் 63 சீட் வாங்குனாங்க. 2016ல 45 சீட் வாங்குனாங்க. 25 சீட்டை கொடுத்து சுருக்கி வச்சிருக்கீங்க சார். எவ்வளவு ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் அதிக சீட் வாங்குனதும் தோல்விக்கு காரணம் நீங்க விமர்சிச்சாங்களா இல்லையா? அப்ப வந்து திமுக தோத்ததுனால சீட்டை கொடுக்காம முடிவு பண்ணிடலாமா? இந்த அடிக்கி காங்கிரஸ் செய்வது வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பீகார் தேர்தலுக்கு அப்புறம் வந்து அவங்க மிரட்டுறதுக்கான வேலையை பார்க்கறாங்க. எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இதை ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. பீகார் தேர்தலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 25 சீட் 5 சீட்டா என்ற ஊடகத்துல திமுக ஊடகத்திலே செய்தியை பரப்புறாங்க. அண்ணன் இதாயத் அண்ணன் சொல்றாரு. அப்ப முழுக்க திமுக ஊடகமே சொல்லுதுன்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியே பிஜேபி காரங்க 95 வாட்டி ராகுல் காந்தி தோத்தாரு சொன்னா ஏத்துக்கலாம். திமுக ஊடகங்களே சொல்லுதுன்னு சொன்னா அப்ப திமுக காங்கிரஸ் கட்சியை குறைப்பு மதிப்பிடும் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கன்னு சொல்லி வந்து கோஷத்தை எழுப்புறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கண்டிப்பாக இன்னும் எந்த கூட்டணிக்கும் இறுதி ஆகல. கண்டிப்பாக கூட்டணி மாறும். காங்கிரஸ் இல்லாமல் சார் இன்னொன்னு இல்ல விசிகா நம்மோடு வரும். சரி, திருமாவுடைய எண்ணம் எல்லாம் இங்கதான் இருக்குன்னு விஜய் பேசினார். சரி, ஆதவ் தான் உங்க கூட வந்தார். திருமாவா வந்தாரு. அதுதான் நீங்க ஜனவரியில தான் பார்க்கணும்ன்ற. நீங்க ஜனவரியோட கணிப்பு தான் திமுக தமிழகத்துல தேர்தல் கூட்டணி எந்த நம்மளுக்கு வந்து கண்ணாடி மாதிரி தெரியும் சொன்னா ஜனவரியில தான் தெரியும். இன்னைக்கு அதிமுக கூட்டணி எங்க போய் நிக்குது? நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் கிருஷ்ணசாமி எங்க, ஜான் பாண்டியன் எங்க, தேமுதிமுக எங்க, இங்க எல்லா கூட்டணியும் முன்ன வந்து பண்ண முடிவாகவில்லை சார். நீங்க திமுக காங்கிரஸ் நீங்க பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மையமா வைத்து பேசலாம் காங்கிரஸ் எங்களோட வருமானு சொல்லி. ஆனா காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்குமா, திமுக இல்லாத காங்கிரஸ் ஜெயிக்குமா? இது யதார்த்தமான களம். காங்கிரஸ் இங்க வந்தாலும் அது வெற்றி வாய்ப்புக்கு இருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டில் யாரு கூட போனாலும் ஜெயிக்குமா? தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. அந்த தோக்கக்கூடிய கூட்டணியை தான் இன்னைக்கு வந்து பிரமாண்டப்படுத்தி பேசுறாங்க. முதல் பாதை வாங்கிட்டு வந்துடுறேன். ரெண்டே வந்துட்டேன் நான் திரு சுபேர்ட்ட. பீகார் தேர்தல் முடிவில் காங்கிரஸுக்கான இடத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதுக்கான ஒரு பிளான் பியா கூட ஏன் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்காது? இல்லை, முதல்ல காங்கிரஸில் ஒரு கூட்டம் இருக்கு.
ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா திமுக கூட்டணியிலேருந்து எப்படியாவது காங்கிரஸை கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது, மறுக்க முடியாது. பலர் ஓப்பனாகவே பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அதனால தான் விஜயோட கூட்டணி, விஜயை காமித்து இங்கே வந்து ஒரு பார்க்கிங் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறாங்க. அது ஏன்னா தலைமை செய்யலை, கட்சி இருக்கக்கூடிய ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் பண்ணுறாங்க. தலைமை செய்யறது தான் முக்கியம், அதையும் பார்த்துக்கணும். இல்லை, ஒரு தலைமை கண்டிக்கலையா, அதையும் பார்க்கணும். தலைமை கண்டிக்கலையா, தொடர்ந்து கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை தொடர்ந்து கடுமையாக காங்கிரஸ்காரர்கள் விமர்சிட்டே இருக்காங்க. சார் திமுக காரங்களும் விமர்சிக்கிறாங்க. டிஆர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு திருச்சி சிவா ஆட்சி ரீதியான ஆட்சி விமர்சனம் செய்யறது வேற. கட்சி தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை விமர்சனம் பண்றாங்க, அவருடைய திறமையை விமர்சனம் பண்றாங்க. ஆக மொத்தம் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படியாவது கூட்டணியிலிருந்து கொண்டு போகணும். அவங்களுடைய நோக்கம் என்ன? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை கொண்டு போய் வேற பக்கம் சேர்க்கணுங்கிறத நோக்கம். அதுக்கு பின்னாடி நிறைய அஜெண்டாஸ் இருக்கு. அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, வேற இயக்கமும் செய்யறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குள்ள. அது காங்கிரஸ்காரர் எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். மிகப்பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப தாவேகா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு கொண்டு வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் வந்து காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கணும்னு நினைச்சார், காங்கிரஸ் சேரணும்னு கூட நினைச்சார் ஒரு கட்டத்தில். அப்படி இருக்கப்போ காங்கிரஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக முடியாது. ஆல்மோஸ்ட் அங்கே பாஜக உள்ள வந்துருச்சுனால இப்போ இதுதான் ஆப்ஷன். இதை காமிச்சு அந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கல்வி கொண்டு போகக்கூடிய வேலை செய்கிறாங்க. அப்படி ஒரு முடிவை காங்கிரஸ் எடுத்தால் 2016 எப்படி மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதோ அதே மாதிரியான நிலைமை தான் ஏற்படும் காங்கிரஸ் கட்சிக்கு. இன்னைக்கு அது விமர்சன வாய்ப்பை மறுக்க மாட்டீங்க. அப்ப வாய்ப்பு இருக்கு இல்ல, ஒருவேளை தலைமை மாதிரி ஒரு கற்பனை குதிரை ஹேஷியம் இதைத்தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னேன். திமுக ஓகே, மக்கள் நல கூட்டணி உருவாகுற வரைக்கும் கற்பனையா தான் இருக்கு. இப்படி செய்யணும்னு இருக்காங்க. அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்தா அது மாதிரியான ஒரு தவறான முடிவு காங்கிரஸ் கட்சி இருக்காது. 2016 நடந்த அதே முடிவு தான் இங்கேயும் நடக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இங்க 2019 இருந்து தொடர்ந்து அந்த கூட்டணி வெற்றிகரமான ஒரு கூட்டணியா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அப்போ கொள்கை ரீதியாக ஒரு கூட்டணியாக இங்க இருக்கு. இப்ப திமுகவுக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸின் தயவு தேவை, தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு திமுகவினுடைய தயவு தேவை. கிவ் அண்ட் டேக் தான். இப்படி இருந்தால் தான் சரியான வழிமுறையில் கொண்டு போகும். உடனே பீகார் எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அதனால் தமிழ்நாட்டில் வந்து சீட் கம்மி பண்ணிடுவாங்க, அதனால் வேற ஆப்ஷன், இதெல்லாமே கற்பனை தான். இதுக்கு நேற்று தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி எங்களோடு தான் இருக்கிறது பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இந்த கூட்டணிங்கிறது வந்து உடையாத கூட்டணி, உடைக்க முடியாத கூட்டணி. அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் திரும்ப செய்திகள்லாம் வர்றது, தாவேகா கூட கொண்டு போய் சேர்க்கறது. இல்லை, அதில் இன்னொன்று, தமிழ்நாட்டில் அந்த முயற்சி நடக்கலனாலும் கேரளாவில் நடக்குது. அங்கே விஜய் ஃபேன்ஸ் பேஸ் அதிகம், 6% ஓட்டு வரும்னு ஒரு கணிப்பு சொல்கிறாங்க. 6% அப்படின்னா அங்கே அவங்க வெற்றிக்கான வாய்ப்பாக பார்க்குறாங்க. ஏன் அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ்? ஆல்ரெடி வேண்டாம் அங்கே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கேரளாவில் இருக்கக்கூடிய 10 வருஷம் கம்யூனிஸ்டோடைய அரசாங்கத்தின் மீது ஒரு ஆர்னிமெண்ட்ஸ் இருக்குது. அது இருக்குது. ஆல்மோஸ்ட் இது மட்டும் காங்கிரஸ் அங்கே வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. விஜய் வந்து தான் காங்கிரஸை வந்து கேரளாவில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவார் அப்படிங்கிற ஒரு கற்பனையெல்லாம் வந்து அது நடக்காத விஷயம். தமிழ்நாட்டிலே விஜய்க்கு 20% தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயினுடைய வாக்குகள் வந்து இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயை வைத்து அதிகமாக விமர்சனம் பண்ணி வந்த வீடியோக்கள் எல்லாமே கேரளாவில் தான் வந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருப்பேன், எல்லாரும் பார்த்துருப்போம். அப்போ விஜய் தான் வந்து காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் கேரளாவில் உட்கார வைக்க போறாருன்னு சொல்றதே ஒரு கற்பனையான விஷயம் தான். அப்போ கேரளா அரசாங்கத்திற்காக வந்து கூட்டணிக்கு வர்றாங்க. இது எல்லாமே இந்த 20% கற்பனை, கேரளாவில் 6% கற்பனை. தாவேகாங்கிற ஒரு குழந்தைங்க, இது நடக்கவே ஒன்று ஆரம்பிக்கல. நீங்க அந்த குழந்தைய வந்து ரேஸ்ல கொண்டு விடுறீங்க. தாவேகாங்கிற ஒரு குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. அது நடக்குதா, ஓடுதா, அது வீரர் இல்லையா, அது வெற்றி பெறுதா அப்படிங்கிறதா எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய காலம். 1.5 வருஷம் ஆச்சு. 20% நீங்க சொல்றீங்க, திரும்ப 20%. வீட்டை விட்டே வெளியே வராத ஒரு தலைவருக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் 20% ஓட்டு போடுவாங்க? எந்த அர்த்தத்தில் ஓட்டு போடுவாங்க? 24 மணி நேரம் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. வீட்டை விட்டே வெளியே வராத இது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட. வைகோ 3 முறை சிஎம் இருக்கணும் சார். யாரு? வைகோ 3 முறை சிஎம் இருக்கணும். அவர் நடந்தாரே. அதான் சார், ஊர் ஃபுல்லா நடந்தே ஓட்டு இல்லங்க, படுத்துறதுக்கு எப்படி ஓட்டு இல்லங்க? அப்போ வீட்டுக்கு போனார் வைகோ. இல்ல, நடந்தே. அதோட 2016க்கே வாங்க. 2016 எத்தனை கட்சி கூட்டணி? என்ன நடந்துச்சு? விஜயகாந்த் இருந்தாரு, வாசன் இருந்தாரு, விசிகா இருந்துச்சு, 2 கம்யூனிஸ்ட் இருந்தது. என்ன நடந்துச்சு? நீங்க சொல்ற வைகோவே எடுத்துங்க.
அவ்வளவு நடந்த வைகோ அவர்களுக்கு இந்த மாதிரி இருந்தது இல்லையே. கேட்போம் திரு இதாயதுல்லா, காங்கிரஸ்ல ஒரு பிரிவு விஜய் பக்கம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கான முயற்சிகளை முன்னெடுக்குதோ அப்படின்ற கேள்வி வரல உங்களுக்கு? அதை சம்பந்தமா பேசுறாங்க, கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. நான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக பார்க்குறேன். 1980 திமுகவும் அப்பவும் வந்து அதிமுகவில் தான் சேரணும்னு சொன்னாங்க. அடுத்து 87 எம்ஜிஆரோடு சேரணும்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் நடக்கும். ஆனால் முடிவு எடுக்கிறது யார் தெரியுமா? இங்கே யாருனாலும் பேசலாம், நான் கூட பேசலாம். ஆனால் முடிவு எடுப்பது வந்து தலைமை. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த புரிதல் எந்த நிலையிலும் வராது. ரெண்டாவது கேரளா விஷயம். கேரளா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த நடிகராக இருந்தாலும் சுபேர் அழகாக சொன்னார், நடிகர்களுக்கு வந்து அங்கே வந்து வாய்ப்பு இல்லை, தமிழ்நாடு மாதிரி ஆந்திரா மாதிரி. அதே நேரத்தில் இப்படி வச்சுக்குவோம், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் என்னவா இருக்குது? கூட்டணியாக இருக்குது. கேரளாவில் எப்படி இருக்குது? எதிரெதிராக இருக்குது. ரெண்டு தான் எதிரெதிர் கட்சிகள். இந்த ரெண்டு கூட்டணி ஏறத்தால நீங்கள் சொல்கிற மாதிரி 2019 அதுக்கு முன்னா 2004 2006 இல்லையா? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணியில் தான் இருக்காங்க இங்கே. அதே நேரத்தில் நாளைக்கு விஜயே வந்து காங்கிரஸுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் கேரளாவில் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறோமா? கேரளாவில் ஆதரவு, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு. சொல்ல வேண்டியது நாளைக்கு ஆதரவு, கூட்டணிங்கிற வார்த்தை சொல்ல ஆதரவு தர்றேன்னு சொன்னா நாங்க என்ன வேண்டாம், யார் ஆதரவு கொடுத்தாலும் காங்கிரஸ் வந்து நீங்க கேட்காம எப்படி ஒரு கொடுப்பாரு? நான் கேட்கறது கேட்டு கொடுக்குறாங்களோ கேட்காம கொடுக்குறாங்களோ. நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நிச்சயமாக காங்கிரஸ் இணைந்து 2027 நிற்கும். மூணாவது, இன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அமரர். அவர் லட்சக்கணக்கான கூட்டத்தை பார்த்தவர். அவர் பார்க்காத ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகபட்சம் கிடைச்சது கூட்டணியில் இருக்கும்போது 10, இல்லாதப்ப 6, 7 நல்லா தெரியும். 2009 எலெக்ஷன்ல 9.9 நியர்லி 10 தனியார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது 11ல தான் கூட்டணிக்கு வந்தார், தனித்து தான். அதனால தான் சொல்றேன் 10க்கு மேலேன்னு சொல்ல வரேன். ரொம்ப தெளிவாக தான் நான் சொல்றேன். 9ங்கிறது என்னாகும் தெரியல. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு சதம்னு ஒருத்தர் சதம் அடிக்கணும்னா 70 ஒருத்தர் வச்சதா மட்டும் பத்தாது, 30 சேரணும். அதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் பாணி. இதை தமிழக முதல்வர்களும் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் இந்த வாரம் தெரியும். அதனால இந்த கூட்டணி என்பது இன்றைக்கு தெளிவான கூட்டணி. இன்னைக்கு 52% இடம், சில நேரங்களில் 45 வந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க கம்ஃபர்ட்டா இல்ல, அதனால முயற்சிக்கிறீங்கன்னு தாவேகா சொல்றாங்க. கிடையவே கிடையாது. மூணாவது விஷயம் சொல்றேன், தாவேகா வந்து வாக்குகளை பெறும். நான் இல்லைங்களா, அது எத்தனை பெர்சன்ட் நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வாக்குகள் வந்து திரு சீமானுடைய வாக்கு. அதனால தான் 2 பேர் கிடையாது டக்காபார். மூணாவது அதிமுக வாக்கு. திமுக என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக காங்கிரஸ்ங்கிறது ஒரு கொள்கை, கம்யூனிஸ்ட்லாம் ஒரு கொள்கை, அது விசிகா. அந்த கொள்கை சார்ந்த வாக்குகளை வந்து எந்த வகையிலையுமே வந்து திரு விஜய் பிரிக்க முடியாது. விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு பிளஸ் அதிமுக. இன்னைக்கு அதிமுக ஓட்டை யார் வாங்கியிருக்கா? பிஜேபி. நாங்க 11 ஒரு மாயை தோற்றத்தை வச்சிருக்காங்கல்ல, 4% வச்சுக்கிட்டு பிஜேபி கூட வச்சிருக்கக்கூடிய திரு ஏசி சண்முகம், திரு பாரிவேந்தர், அது யாரோட சேர்ந்து? பாமக, டிஎம்டிகே. அதை நீங்க திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தவறான தகவல் கொடுக்கப்படுது. பிஜேபிக்கு 11 கிடையாது. அவர்கள் வந்து ஏசி சண்முகம், திரு பாரிவேந்தர் அவருக்கு தனியாக, அதே மாதிரி தினகரன், இப்படி பலருடைய வாக்குகளை ஒன்று சேர்த்து 10, 11 ஒரு கட்டமைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு என்பது தவறு. இன்னைக்கும் 4லிருந்து 5% மேல பாஜகவுக்கு இல்ல என்பது உண்மை. அந்த உண்மை என்பது தெரியும். அதையும் அண்ணாமலையை கட்டமைக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், திரு விஜய் அவர்களுடன் காங்கிரஸ் கூட்டணி இல்லை. காரணம், திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் உள்ள புரிதல், சகோதர தன்மை, அதே நேரத்தில் நட்பு, தெளிவாக. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, விஜயும் அதிமுகவும் பேசிட்டாங்க 80 தொகுதிகள் வரையிலாம் ஒரு பத்திரிகையில செய்தி வந்தது. அப்ப மறுப்பெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. திரு பைஜந்த் பாண்டா வந்தாரு, விஜய சந்திச்சார் அப்படின்ற செய்திகளும் வந்தது. இப்ப அதே துணியில தான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய சந்திச்சார் அப்படின்னு வரக்கூடிய செய்திகளா? ஏன்னா எல்லாரோடையும் பார்ப்பாங்க, பேசுவாங்க. அது எங்க நீங்க கூட்டணியோட கனெக்ட் பண்ண முடியும் இருக்குல்ல? கண்டிப்பா. அதனால்தான் நான் சொன்னேன், கூட்டணி ஏற்படுகிறதா அப்படின்லாம் நான் அதுக்கு பதில் சொல்லல.
முக்கியமா வந்து எஸ், அதிமுகவுக்கு விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது என்றால் இருந்தது. இன்னும் இருக்கா என்றால் மேபி ஸ்டில் தேர். அவர்களுக்கு அது வந்து கூட்டணி வந்து இன்னும் கொஞ்சம் பலம் வருமாண்டு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி சொல்றது, ஒரு அரசியல் ஆய்வாளனாக ஒன்றிதான் பார்க்கிறேன். விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் திமுக வெற்றி பெறும். ஏன் சொல்றேன்? ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் திமுக சார்பு ஓட்டுகளை விஜய் எடுப்பதனால்தான், மற்றபடி வேற எதனாலையுமே இல்ல. திமுக சார்பு ஓட்டுகளை நான் சொன்ன சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 28 கான்ஸ்டிடுவன்சி, அந்த பக்கத்துல கன்னியாகுமரியில ஒரு 12 கான்ஸ்டிடுவன்சி கிட்ட, அந்த ஏரியால நான் ஒரு நம்பர் ஒரு 40-50 அனாலிசிஸ் பண்றாரு, பேச விடுவோம். ஒரு வரிதான் என்ன இல்ல அந்த ஒரு 40-50 கான்ஸ்டிடியூவன்சில திமுக சார்பு ஓட்டுகளை அவர் எடுக்கிறார். அந்த சார்பு ஓட்டுகளை எடுக்கிறது தான் அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் என்று இதை வந்து அதிமுக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய தேர்தல் அதிமுக விமர்சிக்கல. எம்ஜிஆரை கொள்கை தலைவரா அறிவிக்கிறனால அவருடைய படங்கள் எல்லாம் பயன்படுத்துறாரு. அப்போ அது அதிமுக ஓட்டை தானே அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, அதிமுக ஓட்டை எடுக்கலன்னு சொல்லவே இல்லை நானு. the chunk of vote, அதான் நான் the major chunk of vote அவர் எங்க பாதிப்பை ஏற்படுத்துகிறார் அதை தான் நான் சொல்றேன். நான் அதிமுக ஓட்டு அவர் எடுக்கவே இல்லை, அதிமுக இன்டாக்டா இருக்கு அப்படி என்று நான் சொல்ல வரவே இல்லை. அவர் அதிமுக ஓட்டுகளை எடுப்பதை விட திமுக சார்பு ஓட்டுகளை மிகப்பெரிய அளவில் எடுக்கிறார். அங்கதான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க வந்து திமுக எதிர் வாக்குகளை அவர் பெருமளவில் எடுக்கல, அது அதிமுக இன்டாக்டுக்கா போறது. அதிமுக எதிர் வாக்குகளையும் அவர் பெருமளவில் மெஜாரிட்டியா அவர் எடுக்கக்கூடிய வாக்குகள் தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சில ஒரு வாக்கு வங்கி, அந்த இளைஞர்கள் வாக்கு அதெல்லாம் இருக்கு தாண்டி அவர் பிரிக்கக்கூடிய வாக்கு என்று பார்த்தால் திமுக சார்பு ஓட்டுகள், சார்பு வாக்குகள், அதை தான் மிகப்பெரிய அளவுல பிரிச்சு எடுக்கிறார். அதை எடுப்பதனால்தான் அவருக்கு, அதனால்தான் அதிமுக கூட்டணியோட அவர் சேர்ந்தால் அதிமுகவுக்கு லாபம் இல்லை, சாதகம் இல்லை அப்படி என்று நான் சொல்றேன். ஓகே, பட் ஆனா இந்த ஒரு ஃபார்முலா விஜய், காங்கிரஸ், இன்னும் சில கட்சிகள், இப்போ தினகரன் அங்க போவாரா, ஓபிஎஸ் அங்க போவாரா, அந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, அந்த வாய்ப்புகள் எப்படி பாக்குறீங்க சார்? அந்த வாய்ப்பு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கிறேன். தேர்தல் கிட்டக்க வரும்போதுதான் வந்து திருப்பி தினகரன் வந்து திருப்பி என்டிஏக்குள்ள வருவாரா, இல்ல தனித்து விடப்படுவாரா, இல்ல விஜயோட காங்கிரஸ் வரவில்லை என்றால் விஜயோட போவாரா, இந்த கூட்டணி பேச்சுக்கள்லாம் இன்னும் தேர்தல் கிட்டக்க நெருங்கும் போதுதான் பார்க்கப்படும். நான் சொன்ன ரீசன், காங்கிரஸுக்கு ஒரு ரெலவன்ஸ் இன் தமிழ்நாடு வேண்டும் என்றால் அவர்களுடைய ஓட்டு சதவிகிதம் குறையக்கூடாது. இதயத்துல்லா அவர்கள் சொன்னாரு, எஸ் பாஜக 11% எல்லா கூட்டணியும் சேர்ந்துதான்ட்டு. நான் காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய 4 முதல் 5% ஓட்டு நான் திமுக ஓட்டை வச்சே சொல்லல. கடந்த பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் நாங்க எடுத்தது வேற. அன்னைக்கு 2014 நிலைமை வேற, அது வந்து தனியார் நிலைமை வேற. இன்ஃபேக்ட் 2014 தாண்டி இன்னும் கொஞ்சம் தேய்ந்து தான் போயிருக்கு. நீங்கள் காங்கிரஸை சேர்ந்தவர், நான் வந்து ஒரு வெளியாளாக நான் ஒரு வாக்குகளை பார்க்கும்போது எனக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். ப்ளீஸ் இல்ல தான் சொல்றேன், நீங்கள் காங்கிரஸை அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சார், நீங்க அதை இல்லன்னு சொல்ல முடியாது இல்ல. நீங்க நான் வந்து அப்படி சொல்ல முடியும். நான் அரசியல் ஆய்வாளனாக ஒன்றுதான் இந்த விஷயத்துல பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இதுதான் உண்மையான நிலைமை. டினையல் மோட்ல இருந்த தப்பு கிடையாது. கேப்போம் நான் திரு முஸ்தபாட்ட, ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சா திமுக ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு புது பார்வை வெளிப்படுத்துறார். விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சு அவர் சொல்றாரு சார், அதுக்குள்ள வரேன் சார். இதான் சொன்ன மாதிரி சொன்னாங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் மாறி மாறி நிற்குது. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தா நாங்கள் ஆதரவை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி அது காங்கிரஸோட நிலைப்பாடு சார். என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் அங்கே இருந்தால் ஸ்டாலினோட படத்தை யார் பயன்படுத்திக்கலாம். 1971 எங்களுக்கு சீட்டே வேணாம், திமுகவே வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி கொடுத்துட்டு போனாங்க பாருங்க, லோக்சபா சீட்டு 10 சீட்டை வாங்கிட்டு. அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் செய்ய காங்கிரஸே பிளவுபட்டு நீங்க யார் இந்திரா காந்தி யார் சார் காங்கிரஸுக்கு? அப்ப யார் ஒரிஜினல் காங்கிரஸ்? அவரை கேளுங்க.
ஒரிஜினல் காங்கிரஸ் காமராஜ் தலைமையில இருந்து உங்க ஒரிஜினல் காங்கிரஸ் இந்திரா தலைமையில இருந்து ஒரிஜினல் காங்கிரஸ் நீங்க நிபந்தனையற்ற அதான் தமிழ்நாட்டுல ப்ரூஃப் அண்ட் நிபந்தனையற்ற 1971 எங்களுக்கு ஓட்டுலாம் வேணாப்பா திமுக ஆட்சியே இருக்கட்டும் அப்படின்னு இந்திரா காந்தி தாராவாத்து கொடுத்துட்டு லோக்சபா 10 சீட் வாங்கிட்டு போனாங்களா அந்த கட்டமைப்புல தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல இல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கேரளாவை பத்தி தான் நான் பேசுறேன் நீங்க கேரளால பத்தி பேசுறீங்க தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் இந்த நிலைமை இருந்தது புரியுதா நீங்க தாராவாத்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க அந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் கிடையாது தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க காங்கிரஸ் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரணும் பேசுறாரு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க யாரு நீங்க ராகுல் காந்தி பேசினாருன்னு ஆனா நீங்க காங்கிரஸ் விமர்சிக்கல யாரு நீங்க காங்கிரஸ் எங்கேயுமே விமர்சிக்கல ராகுல் காந்தி அவர்கள் அப்ப இந்த பேச்சு வராம என்ன பண்ணுவாங்க ராகுல் காந்தி அவர்கள் பேசினார்னு யார் வெளிப்படுத்தினா என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகாவும் கூட்டணிக்கு போதுன்னு எங்க வந்து பாத்தீங்கன்னா பயம் உச்சம் வருது காங்கிரஸ் கை என் கூட தான் இருக்கு கை என் கூட தான் வந்து கூடியே இருக்கும் நாங்க 10 வருஷமா கூட இருக்கிறோம் ராகுல் காந்தி எங்க அண்ணன் தம்பி பாசம் பண்பு அக்கறை அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாருல அப்ப இங்க எங்க வந்து காங்கிரஸ் பேசுறாங்க எங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் தாகூர் பேசுறாரு ஏன் வந்து கார்த்திக் பேசுறாரு ஏன் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேணுகோபால் பேசுறாரு ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு ஏன் வந்து சந்திச்சாரு இதையெல்லாம் பார்க்க திமுக நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து சந்தித்தோட நிகழ்வு தான் நாங்க பாக்குறோம் ராகுல் காந்தி எப்படி அது என்ன பேசினாருன்னு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி விடுறதுதான் கேட்டேன் இதுதான் நிலை முழுக்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து திமுக வந்து மரியாதை கொடுக்கிறது இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குறைக்கணும்னு பாக்குறாங்க ஏற்கனவே காங்கிரஸ் இதையெல்லாம் பேசும்போது என் கை என் கூட இருக்குன்னு பேசுறவங்க நீங்க பீகார் தேர்தலுக்கு அப்புறம் 25 சீட்டு வாங்கிட்டீங்களா ஏற்கனவே 45 கொடுத்தோம் 63 இருந்தீங்க உங்களுக்கு 5 கொடுக்கலாமா 6 கொடுக்கலாமா உங்களுக்கு 10 கொடுத்தே 9 ஜெயிச்சு 1 தோப்பீங்க தேனியில அப்ப இந்த நிலையில தான் காங்கிரஸ் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா பிஜேபி நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் கிடையாது சார் காங்கிரஸ் என்னதான் வந்து புருவன் வந்து 4.9 இருந்தாலும் திமுக மதசார்பை இன்மை அப்படின்னு திமுக சொல்லு தெரியுமா காங்கிரஸ் தான் சொல்ல முடியும் காங்கிரஸ் அங்கிருந்து பிரிச்சு வந்துட்டா இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கு கூடுதலா 15% காங்கிரஸ் ஒரு 5% 20% கண்டிப்பாக பிரியப்படும் அப்ப தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் களத்துல வாக்கு வங்கி வைக்கணும் கேரளால வந்து காங்கிரஸ்க்கு விஜய் அவர்கள் தேவைப்படுறார் பாண்டிச்சேரியில தேவைப்படுறார் ஆந்திரால தேவைப்படுறார் அப்ப அந்த 20 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு பிற இதர கட்சிகள் வரும்போது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தான் காங்கிரஸ் மேலிடம் செஞ்சிட்டு இருக்கு அதுதான் செல்வ பெருந்தகை உணர்ந்துட்டு என்னால கூட்டணி சொல்ல முடியாதுங்க எங்க மேலதான் கூட்டணி சொல்ல முடியும் சொல்றாரு நான் பாக்குறேன் சரி கேப்போம் திரு ஜுபேர்ட்ட கை நம்மோடு தான் இருக்கிறது அப்படின்னு துணை முதலமைச்சர் சொன்னார் இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அப்போ பின்னாடி இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரோ முதல்ல முஸ்தபா சொன்னார் எங்களுக்கு பாண்டிச்சேரியில் எங்களுக்கு ஆதரவு தேவை கேரளாவில் எங்களுக்கு ஆதரவு தேவை அப்படி நேஷனல் பெர்மிட் மாதிரி தாவேக்கா வந்து பல கிளைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை ஒன்றும் தாவேக்காவை வந்து ஒரு மூடு மந்திரமாக தான் இருக்குது அது அந்த தேர்தல் காலத்துக்கு வந்த பிறகு தான் அதனோட என்ன பர்சன்டேஜ் தெரியும் இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதர் ராகுல்னே அவர் வந்து ஒரு ட்விட் போட்டார் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ உங்களோட நாங்கள் இருக்கிறோங்கிறதா அர்த்தம் இந்த ஷீட் ஷேரிங் அப்படிங்கிறதா அது 2வது பட்சம் தான் அது தேர்தல் நெருங்குற பொழுது இந்த கூட்டணி இங்கே இருக்குது ஆனால் இது கூட்டணி இது என்ன இதில் யாரை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவை விமர்சிப்பதை நிறுத்தணும் அப்படிங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்ணாமல் இருக்கிறாங்க இப்போ அதுதான் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் விவாதங்கள் செய்திகள் வந்துகிட்டே இருக்கிறது காரணம் தலைமை வந்து தேசிய தலைமை வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணணுங்க அது பண்ணாமல் விட்டுறதுனால தான் இத்தனை செய்திகளும் வருது பாண்டிச்சேரியில் ஆதரவு கொடுக்குறாங்க அங்கே இது வந்து ஒன்றும் தெளிவில்லாத ஒரு விளக்கமாக தான் இருக்குது ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து அது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி மதசார்பற்ற அணி அப்படின்னா நீங்கள் காங்கிரஸை தவிர்த்து விட்டு நீங்கள் அகில இந்தியாவில் நிற்க முடியாது திமுக அது காங்கிரஸினுடைய ரோல் கண்டிப்பாக வேணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக இல்லாமல் காங்கிரஸ் கிடையாது 2 பேரும் கிவ் அண்ட் டேக் தான் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு கூட்டணி தான் அப்போ இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க துணை முதலமைச்சராக இருக்கட்டும் இவர் சொன்னார் வந்து இன்றைக்கி தான் வந்து பிரதர்னு பேசுகிறாரு கட்டி பிடிக்கிறாரு 2019 பிரதர் தான் சொல்லிட்டு இருக்காரு
புதுசாக சொல்லலையே. ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு ராகுல் காந்தி பார்க்க போனாரே, பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்போ வெற்றி தோல்வியை தாண்டி இங்கே அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தேசிய அளவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எஸ்சிஆர் போன்ற பிரச்சனை, இதெல்லாம் ஒன்றிணைந்து நீங்க பேசணும் அப்படின்னா அகில இந்திய அளவில் ஒரு வலிவான தலைமை வேணும். இன்னைக்கு அகில இந்திய அளவில் பாஜகவிற்கு மாற்றாக 100 எம்பிகளோட எதிர்கட்சியா இருக்கு காங்கிரஸ் கட்சி. இப்ப தமிழ்நாட்டினுடைய 2024 தேர்தல் அது. இப்ப பீகாருக்கு அப்புறம் அந்த சினாரியோ மாறி இருக்கா, உடைஞ்சிருக்கான்னு கேட்கல. இல்ல, கண்டிப்பாக மாறவே இல்லை, கண்டிப்பாக உடையவே. தமிழ்நாடு சொல்றாரு. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக உறவு வேற, பீகார்ல இருக்கக்கூடிய உறவு வேற. பீகார்ல நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கு. கடைசி நிமிடத்துல தான் அவங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய குழப்படி தமிழ்நாட்டில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் ஏர்லியராகவே தமிழ்நாட்டினுடைய கூட்டணியை திமுக ஆர்கனைஸ் பண்ணுது. அதான் நம்ம முக்கியம். பீகாருடைய கூட்டணி யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கிறது வேற, தமிழ்நாடு கூட்டணி யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கிறது வேற. தொடர்ந்து இந்தியாவிலே எந்த கட்சியும் இத்தனை கூட்டணியை கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக கொண்டு போகிறதுங்கிறதுலாம் பெரிய ஆச்சரியமான விஷயம். அதை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான சிக்கல் தமிழ்நாடு திமுக காங்கிரஸுக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகே, நான் இறுதியான பார்வை திரு ஸ்ரீராம் சேஷாத்திரிலிருந்து, டிசம்பருக்கு பிறகு யார் யாரோடு அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், இப்போதைக்கு திமுக கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கு, அதுல ஒரு மாற்று கருத்தை இல்லை. அந்த கூட்டணி விலகுமா, அதுல இருந்து காங்கிரஸ் செல்வார்களா என்பதெல்லாம் எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க, போன தடவை கொடுத்த மாதிரி 20-25லயே கட்டைல் பண்ண போறாங்களா, இதை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இப்ப திருமாவளவன் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு இரட்டை சீட்டு வேணும், 15 சீட்டு கிட்ட வேணும். திருமாவளவன் போன்றவர்கள் நாங்க காங்கிரஸ்க்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு நாங்க உங்களுக்கு பேஸ் இருக்கு, உங்களுக்கு இதனால பெனிஃபிட்ஸ் இருக்கு, போன முறை கொடுத்த மாதிரி 6 சீட்லாம் வாங்கி கொள்ள முடியாது அப்படின்னும் போது காங்கிரஸுக்கு அது ஒரு ஹியூமிலியேட்டிங் ஃபேக்டரா இருக்குமா, இதெல்லாம் பொறுத்துதான் உங்களுக்கு இது டிசைட் ஆகும். ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அவருக்கு அதிமுக கூட்டணி வருவதற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா நான் சொன்ன காரணங்களுக்காக பாஜக அதிமுக கூட்டணியில அவர் உள்ள அவரும் ரூல் அவுட் பண்றாரு. அவர் ஆனா நான் காங்கிரசுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும் எங்கேயுமே. சோ அதனால அவர் அந்த இதை நிராகரிக்கவே இல்லை. அப்ப விஜய் தனித்து விடப்பட்டால் அவருடன் சேர்வதற்கு மிஞ்சி போனா அந்த டிடிவி போன்றவர்கள் தான் இருப்பாங்க. அதனால அவருக்கு ஒரு பெரிய லாபம் இருக்காது. ஒரு ஓட் பர்சன்டேஜ் எடுக்கலாமே தவிர கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்ப அவர் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு உண்டான முயற்சிகளை மிக திறம்பட செய்வார் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போது காங்கிரஸோ நான் விசி எல்லாருமே பிரிஞ்சு போவாங்க. இப்போதைக்கு அவர்கள் திமுக இன்டாக்டா இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அது ஒரு டிசம்பருக்கு பிற்பாடு திமுக கூட்டணியில் ஒரு நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் அந்த கூட்டணி விஜய் பக்கம் தான் செல்லும், வேற எங்கேயும் செல்வதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஓகே, டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம், திரு ராகுல் காந்தி வித்தியாசமான தலைவர். இன்னைக்கு இதுவரை எந்த காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்க்காத அளவில் RSS எதிர்க்கிறாரு, அதனால் அவர் பாதிக்கப்படுறாரு. நம்பர் 1, அதாவது ஆக்டோபஸ் அளவுக்கு தொண்டர்கள் உள்ள பலம் உள்ள RSS பகிரங்கமாக எதிர்க்கிறாரு. அதே அளவில் தமிழ்நாட்டு முதல்வர் எதிர்க்கிறாரு. ரெண்டாவது, இதுவரை எந்த தலைவர்களும் காங்கிரஸாக இருந்தாலும் கூட எந்த தலைவர்களும் எதிர்க்காத வகையில் கார்பரேட்டுகளை 100 தொழிலதிபர்கள் அம்பானி அதானி மட்டுமில்லை எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு. அவருக்கு கொடுக்கிற சலுகைகளை ஏழை மக்களுக்காக எதிர்க்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படி இருந்தாலும் கூட நான் நிற்பேன், மக்களுக்காக நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இந்த இந்தியா கூட்டணி அவர் சப்போர்ட் பண்றாரு. இன்றைக்கு இப்படிப்பட்ட RSS மற்றும் கார்பரேட்டுகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் அழிப்பதற்கு பல்வேறு பேர் திரண்டு இன்னைக்கு காங்கிரஸ் 20 கிடைக்குமா 25 கிடைக்குமா இதை முடிவு பண்ணுவது திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும். இப்படி சொன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஒரு இறக்கம் ஏற்படுமோ மனித ஏற்படுமோ நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா நடக்காது, பகல் கனவா முடியும். ஓகே முஸ்தபா, திமுக இருக்க கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் போன்றவர்கள்லாம் உள்ள மரியாதை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடயே இருக்கிறோம், ஆனால் உங்கள் அப்பா நானே விளையாடுறதுக்கு RSS-காரன் கூப்பிட்டு வரீங்களே, எங்களுக்கு RSS எதிரி அப்படின்ற கோவம்லாம் இருக்கு. அப்படி யாரும் பேசலையே. கோவம்லாம் இருக்கும் சார், மனசுக்குள்ள கோவம் இருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிடறேன் இறுதி சுற்று எங்களுக்கு 25 சீட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த கோவத்தை வெளிப்பாடு தான் இன்னைக்கு திமுக காரருக்கு காங்கிரஸ்காரர் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் என்ன விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த கோவத்தோட தான் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி போனாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ் அதான்
ஹல்வா கொடுக்குறாங்க சார். புரியல உங்களுக்கு? ஸ்வீட்டா ஹல்வாவா அது? உங்களுக்கு இந்த தேர்தல் 2026ல ஹல்வா கொடுக்க போறேன்னு சொல்லி ஹல்வா கொடுத்துக்கிறாங்க. ஹல்வா கொடுத்தா 40 ஜெயிச்சிருக்காங்களா? 2026ல அண்ணன் சொல்ற மாதிரி கிளியரா டிசம்பர்ல தெரியும். கை கூட இருக்க போதா, தீப்பெட்டி கூட இருக்க போதா, பம்பரம் கூட இருக்க போதா, நீங்க பானை கூட இருக்க போதா, ரைட்டு லெஃப்ட் இதெல்லாம் எங்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி முடிவு பார்க்கணும். எல்லாமே வரலாம். சுபேர், உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா பாகமும் உடம்பில் இருக்கும். அதுபோல் திமுக வலுவாக இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட தான் இருக்கும். இந்த கூட்டணி தொடரும். 2026லும் இந்த கூட்டணி தொடரும். ஓகே, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்பு அப்படின்னு வந்த செய்திகள் உண்மையா இல்லையா? இந்த பீகார் முடிவுகள் அதை முறியடித்து இருக்கிறதா? நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதற்கு விடை என்னென்ன பொறுத்து பார்க்கல. வார்த்தையில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் நந்தி தொலைக்காட்சியுடன்.